அவர்களை எல்லாம் பாஜக பர்ச்சேஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் சொல்ல போனா நம்ம பேட்டியை பார்த்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க. நமக்கு இன்னொரு வாய்ப்பும் இருக்காமே, இப்ப நம்ம எம்எல்ஏ ஆயிட்டோம்ல, இதுக்கப்புறம் தான் நமக்கு ரேட்டே, நம்மளுக்கு அடுத்தது டிமாண்டே இருக்குது அப்படின்னு. டிமாண்டே இனிமே தான். நாமே பாஜக நினைச்சுச்சுன்னா கண்டிப்பா. சோ அவங்க நினைச்சாங்கன்னா அந்த எம்எல்ஏக்களை இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் சொல்ல போனாலும் கூட விலை போகாத ஆட்களும் இல்லைங்க சொன்ன போனா. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு சினிமா படத்துக்கு 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்கிற போது அவங்களுக்கு இருக்கிற டிமாண்ட் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் விலை போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு. அதனால பாஜக அந்த ஒரு சூழலை உருவாக்குவதற்கான வாய்ப்பு அதிகம். கண்டிப்பா. ஏற்கனவே உத்தவ் தாக்கரே உடைச்சவங்க தான் அவங்க. ஒரு சீட்டு ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிருக்காங்க பாஜக. பாஜக பொறுத்தவரையும் அவங்க இங்க கவர்மெண்ட் நேரடியாவோ மறைமுகமா வரணும்னா அவங்க ஒண்ணு நேரடியா வருவாங்க, மறைமுகமா வருவாங்க. ஆனா ஒருபோதும் நேர்மையா வர மாட்டாங்க. பாரதிய ஜனதா ஆட்சி செய்கின்ற எல்லா மாநிலத்திலையும் பாத்தீங்கன்னா அவங்க தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக்கொண்டு, ஓட்டிங் மிஷினை வைத்துக்கொண்டு, இதையெல்லாம் பலமுறை ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாங்க, உத்தவ் தாக்கரே எழுப்பி இருக்கிறார். சோ அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற அல்லது கூட்டணியாக இருக்கின்ற எல்லா கட்சியும் பாத்தீங்கன்னா அஜித் பவாரை உடைக்கிறது, உத்தவ் தாக்கரே உடைக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மிய சமீபத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை லாக் பண்ணாங்க. சோ இப்படியாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுல மட்டும் செந்தில் பாலாஜியை வச்சு ஏதாவது பண்ணிடலாமான்னு ட்ரை பண்ணாங்க. எவ்வளவோ போட்டு ஈடியை போட்டு அவர்கிட்ட கேட்டே பார்த்துட்டாங்க, பிஜேபிக்கு வந்துடுறா மேட்டர் முடிஞ்சிடும். இதை நான் இதை சும்மா சொல்லல, அரசியலா சொல்லல, நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட வார்த்தை இது. இப்படியே கேட்கிறாங்க பாஜக. சோ இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கும் போது இப்ப விஜய்னு ஒருத்தர் திமுகவை திட்டியே ஓட்டு வாங்கியிருக்கார். அவருக்கு ஓட்டு போட்டவங்க கொள்கையாளர்கள், சித்தாந்தவாதிகள்லாம் கிடையாது. ஏதோ ஒரு சேஞ்சு, ஏதோ ஒரு மாற்றம், சினிமா கவர்ச்சி, குழந்தைங்க சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்சிருக்கு, ஏதோ காரணத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. பேரன் கேட்டாங்க, பையன் கேட்டான், அதனால தாத்தா போட்டாங்க, பாட்டி போட்டாங்கன்னு ஓட்டிங் பேட்டர்னையே வித்தியாசமா மாத்தி வச்சிருக்கு. பாஜகவுக்கு சூப்பர் வாய்ப்பு. விஜய் பாஜக எதிர்ப்பாளரும் கிடையாது, அவருக்கு திராவிட சிந்தனை எதுவுமே கொள்கை எதிரின்னு சொல்றாரு. அதுதான் இவரை இந்த ஓட்டு வாங்க வச்சிருக்கு. அந்த